எந்த சொந்த பந்தமும் இல்லாத வெளியூருக்கு அனுப்பி வச்சா உனக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்குமா? அதான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அந்த டாக்டரே போயிட்டு வர சொல்லுங்க, ஏதாவது பெனாத்திக்கிட்டு. இங்க இருந்தா என்னவா? ஒண்ணு இல்லாதவளுக்கெல்லாம் புள்ள பிறந்திருக்கு. எல்லாம் இருக்கிற என் பொண்ணுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுங்க என்ன பிள்ளைங்களா இல்ல பேய்களான்னு தெரியல. ஒரு நல்ல வீட்டை புடிச்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா. மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஐயோ சார், அப்ப இனிமே எனக்கு இங்க வேலை இல்லையா? யார் சொன்னா? இவங்க 2 பேரும் பக்கவா ட்ரெயின் பண்ண போறதே நீதான். அது முடிஞ்சதும் நம்ம புது பிரான்ச்சை பாத்துக்க போறதும் நீதானே. 2 லட்சமா? எப்படிங்க, எப்படி புரட்ட போறீங்க? இதை வச்சுதான் ஏங்க 2 ரூபா கூட பெறாத மஞ்ச கைத்தை வச்சுக்கிட்டு எப்படிங்க 2 லட்சத்தை புரட்ட போறீங்க? வள்ளியம்மா, மஞ்ச கைத்தை பார்த்தது நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீன்னு நினைச்சேன். உனக்கு புரியல. சாமி படத்துக்கு முன்னால நின்னு இத உன் கழுத்துல கட்டிக்கிட்டு உன் கழுத்துல இருக்கிற தாலி கொடி மத்த நகை நட்டு எல்லாத்தையும் நீ கழட்டி கொடுமா. என்னங்க என்கிட்ட கேட்க இவ்வளவு தயங்கணுமா? தானா தர போறேன். இதுல என்ன இருக்கு? நீங்க உங்க நகையை கழட்ட வேண்டாம், நாங்க எங்க நகையை கொடுக்கறோம். லட்சுமி, லட்சுமி இருங்க, இருங்கம்மா. நீங்க 2 பேரும் போட்டுக்கங்கம்மா. நீங்க வாழ வேண்டிய பொண்ணுங்கம்மா. உங்ககிட்ட இருந்து வாங்கி நாம வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டாம். நானும் இவ்வளவு போதுங்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டோம். இனிமே நகை நட்டு இல்லைனாலும் கவலை இல்லை. ஐயோ, என்ன மாமா பேசுறீங்க? நீங்க சொல்ற மாதிரி நாங்க வாழ போறவங்க தான். எங்களுக்கு வாழறதுக்கு போட்டு அனுபவிக்கிறதுக்குன்னு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு மாமா. அதை விட முக்கியமானது, நாங்க இந்த சொத்து சொகம் நகை நட்டெல்லாம் நாங்க பார்த்ததே நம்ம வீட்டுக்கு வந்ததானே மாமா. அதெல்லாம் போனாலும் தப்பே இல்லை. ஆனா அத்தை எங்களை மாதிரி எல்லாம் இருந்தது இல்ல மாமா. பிறந்ததுல இருந்து ராணி மாதிரி வாழ்ந்தவங்க. அவங்க கழுத்துல இருக்கிற கடைசி நகையை கேட்காதீங்க மாமா. எங்கள்த எடுத்துக்கோங்க, அதை வச்சு அட்வான்ஸ் பே பண்ணலாம் மாமா. இல்லம்மா, என் வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு நாங்க போட்டுத்தாம அழகு பார்ப்போம். இப்படி வாங்குறது அழகு இல்லம்மா. மாமா, நாங்க உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுங்கன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? உங்க பொண்ணுங்கன்னு நினைங்க. உங்களுக்கு பொண்ணுங்களும் நாங்க தான், மருமகளுங்களும் நாங்க தான். எடுக்கிறதுக்கும் இழக்கிறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க எங்களை தடுக்காதீங்க மாமா. ஆமா, கழட்டாதீங்க. வேண்டாம்மா. வேண்டாம் லட்சுமி, இரு. அப்பா, நம்ம காரை வித்துடலாம்ப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா. அப்பா, நாளையில இருந்து அதுக்கு டீசல் போட கூட நம்மளால முடியுமோ முடியாதோ தெரியலப்பா. இப்போ நம்மளோட தேவை வீடுதான். அதனால தான்ப்பா சொல்றேன், காரை வித்து அதுல வர பணத்தை வீட்டுக்கு அட்வான்ஸா கொடுத்துருவோம்ப்பா. மீதி இருக்கிறத ஒரு 2 மாசம் குடும்பம் நடத்த வச்சுப்போம்ப்பா. ஆமாப்பா, அண்ணன் சொல்றதுதான் சரி. இல்லடா, நமக்கு ஒரு தோழனா நம்ம கூட இத்தனை காலமா இருந்த அந்த காரை விற்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடா. அப்பா, அம்மாவோட தாலியை வாங்குறதுல இவங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்ல. இவங்களோட நகையை வாங்குறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்ல. நம்மளோட கஷ்டமான இந்த சூழ்நிலையில கார் நமக்கு அவசியமா? பின்னால நமக்கு பணம் கிடைச்சா நம்ம காரை நம்மளே வாங்கிக்கலாம்ப்பா. சரின்னு சொல்லுங்க.
சரின்னு சொல்லுங்கப்பா. சரிப்பா, அத பேசி முடிச்சிருவோம். ஆனா காரை எங்க போய் விக்கிறது? ஏன்பா, நாம அன்னைக்கு ஒரு கார் கம்பெனில போய் வேலை கேட்க போனோம்ல, அந்த இடத்துல போய் கேட்கலாம்ப்பா. சரிப்பா. சரிம்மா, நீங்களாம் நகையை போட்டுக்கங்கம்மா. எங்க இதையும் கூட சேர்த்து போட்டுக்கங்க. நீங்க போட்டுக்கங்கம்மா. இந்த சூழ்நிலையில நம்மளை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கண்டான்னு சொல்லி நம்ம கூட இருந்த கார் உதவி இருக்கு. கவலைப்படாதீங்க, இனிமே நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். ஆக வேண்டியது பாருங்க. தங்கவேலு, என்னப்பா? கஷ்ட நஷ்டத்துல கூட இருந்த கடைசி சொத்தையும் விக்கிறேன்னு நினைக்கிறப்போ அப்பா என்ன பண்ணீங்க? பா, உங்க பிள்ளைங்க நாங்க இருக்கோம்பா. கார் போனா என்னப்பா, அதை நாங்க வாங்குறோம். காரை மட்டும் இல்ல, எழுந்த சொத்துக்களையும் நாங்க வாங்குறோம். நம்புங்கப்பா. சரி, நான் போய் சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன். இருங்கப்பா. அம்மா, என்ன கண்ணம்மா, ஐயா ரூம கிளீன் பண்ணிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இங்க எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அம்மா, நான் சொல்ல போறத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கம்மா. சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? அம்மா, அந்த நாடோடி குடும்பம் வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு குடி போக போகுதுங்களா? அடிப்போடி, அப்படித்தான் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர போறதுக்கான அறிகுறியே தெரிய மாட்டேங்குது. இல்லம்மா, இப்போ முடிவாயிடுச்சு. வீடு பார்த்து அட்வான்ஸே கொடுக்க போறாங்களாம். என்ன சொல்ற? அவங்க கிட்ட ஏது பணம்? அட்வான்ஸை ஏதோ உருட்டி புரட்டி ஏற்பாடு பண்ணுவாங்கம்மா. சரி, மிச்ச பணத்துக்கு எங்க போவாங்க? பணம் பத்தல நம்ம கிட்ட தான் வந்து நிக்க போறாங்க. அது வேற தண்ட செலவு காத்து இருக்குது. சரி, எப்படியோ அதுங்க ஒழிஞ்சு தொலையட்டும். மா, அந்த சிரமமும் நமக்கு அவங்க கொடுக்கல. என்ன? இருங்க, நீங்க வாங்க, நம்ம அங்க போய் பேசலாம். வாங்க வாங்க. மா, என்ன கண்ணுமா? அவங்க அந்த டப்பாக்கார வித்து அட்வான்ஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன இன்னைக்கு ஒரே சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமான செய்தியாவே சொல்லிட்டு இருக்கிற? ஆமாமா. தங்கவேலு, எல்லாத்தையும் எடுத்துட்டியாப்பா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்பா, எதையுமே மறக்கல. தேன்மொழி முன்னாலே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா. நம்ம போய் அங்க பாத்துட்டு பேச வேண்டியதான் பாக்கி. அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நீங்க அத பாத்துருக்கணுமேம்மா. என்னது? ஒரே சென்டிமெண்ட் சீன் தான். தாலி சென்டிமெண்ட்ல ஆரம்பிச்சு கார் சென்டிமெண்ட்ல போய் முடிஞ்சது. கடைசியா காரை வித்து அட்வான்ஸ் கொடுக்கறதுன்னு முடிவாயிருக்கு. அப்படியா? அதுங்க வந்ததுல இருந்தே ஒரே சென்டிமெண்ட் தான், ஒரே அழுகாட்சி தான். ஆமா. என்னவோ இழவு வீடு மாதிரியே என் வீடு ஆயிப்போச்சு. அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அது போதும் எனக்கு. ஆமா, அட்வான்ஸ் கொடுத்துட்டு அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ண போறாங்களா? அந்த காரை விற்க போறாங்கல்ல, அதுல கொஞ்சமாவது மிச்சம் இருக்கும்ல. ஏய், அதுவே ஒரு டப்பா காரு. அத வித்து வர கொஞ்சம் பணத்திலேயே இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்கும் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு. இதுல மிச்சம் வேற வருமா? கண்ணம்மா, நான் ஒரு விஷயத்த கேட்க மறந்துட்டேன். என்ன? யார் யாரெல்லாம் வீட்டை விட்டு போறாங்களா? இது என்னம்மா கேள்வி? வந்தவங்க எல்லாரும் தான் போவாங்க. ஐயோ, ஒருவேளை அணுவையும் சக்தியும் கூட்டிட்டு போயிடுவாங்களோ? அவங்க 2 பேரையும் எங்க கூட வச்சுக்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு பெரிய போராட்டத்தையே நடத்திட்டு இருக்கோம். எந்த காரணத்தை கொண்டும் சக்தியையும் அனுஷ்காவையும் அனுப்பிடக்கூடாது. இப்ப புரியுது. சக்தியும் அனுஷ்காவும் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதான் அவங்க வருமானத்தை வச்சு உட்கார்ந்து சாப்பிடலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குதான் வேற வீடும் பாத்துட்டாங்க போல. இதுங்க அவசர அவசரமா வீடு பார்த்து போறதே என் பொண்ணு மாப்பிள்ள வருமானத்துல மஞ்ச குளிக்கத்தான். இதுங்களுக்கு ரோஷமாவது மானமாவது. அதெல்லாம் ஊரை ஏமாத்த இதுங்க போடுற வேஷம். போங்க, வாங்க. சரி வா.
ஆர்சி புக்கு கொடுங்க. கார்ல நிறைய செலவு இருக்கு, இன்ஜின்ல வேற வேலை இருக்கு, டயர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. டயர் டிப்பா கண்டிப்பா மாத்தியே ஆகணும். முக்கியமா நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஐயா ஒரு 4 லட்சம் எதிர்பார்க்கிறோம். 4 லட்சமா? சான்ஸே இல்லைங்க. செலவே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். சார் 30-40,000 தான் ஆகும்னு மெக்கானிக் சொல்லியிருக்காரு. சார் மெக்கானிக் அப்படிதான் சொல்லுவாங்க. கடைசியில 50-60 வந்து நின்றுவாங்க. இன்ஜின்ல மட்டுமே அவ்வளவு செலவு இருக்கு சார். அதுக்கப்புறம் டயரு, டிங்கரிங்கு, பெயிண்டிங்னு எல்லாம் சேர்த்து கண்டிப்பா 1 லட்ச ரூபா வந்துடும் சார். இப்போ வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? என்னால ஒரு 2 லட்சம் தான் தர முடியும். வெறும் 2 லட்சம் தானா? அடிமாட்டு விலை கேக்குறீங்களே சார்? உங்க காரு கிட்டத்தட்ட அடிமாடி மாதிரி தான் சார் இருக்கு. அதை விட நான் கொஞ்சம் மேல தான் கேட்கிறேன். இதுதான் நல்ல வேலை. உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் என் மார்ஜினை குறைச்சு கேட்கிறேன். ஐயா மார்ஜின்னா என்னங்க? அது வந்து சார், நாங்க வாங்கி ரெடி பண்ணி வேற பார்ட்டிக்கு தானே விற்கிறோம். அதுல வர லாபத்தை தான் மார்ஜின் சொன்னேன். ஓ, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இதை வச்சு நாங்க எவ்வளவோ திட்டம் போட்டிருக்கோம். அப்பா அதெல்லாம் எதுக்குப்பா அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு? சார் நீங்களே பார்த்து ஒரு நல்ல விலையை சொல்லுங்களேன். சார் நான் சொல்லியிருக்கிறதே நல்ல விலை தான். ஐயா ஒரு 3 லட்சமாவது கொடுங்கய்யா. ஐயோ அவ்வளோலாம் கட்டுப்படி ஆகாது. நீங்க வேற இல்ல வேற யாராவது பாத்துக்குங்க. சார் ஒரு 290 மட்டுமாவது கொடுங்களேன். இல்லங்க இது ஒத்து வராது. நமக்கு இந்த ரேட் கட்டுப்படி ஆகாது. உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஒரு 2.25 நான் எடுத்துக்கிறேன். சார் நாங்க எங்க இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்சம் ஏறி வாங்க சார். சார் நான் ஏறி வந்து தான் சொல்றேன். நீங்க தான் இறங்கவே மாட்டேன்றீங்க. நாங்க 4ல இருந்து 3க்கு இறங்கி வந்துட்டோம். நீங்க தான் ஏற மாட்டேங்கிறீங்க. சார் ஒன்னு செய்யுங்க, ஒரு 2.25 கொடுத்துருங்க சார், முடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டம் சார். 2.40 ஃபைனல். ஐயா உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம், ஒரு 2.5 லட்சமாவது கொடுத்துருங்க. இவ்வளவு சொல்றீங்க. சரி 2.50க்கே முடிச்சிருவோம். சரிங்கய்யா. ஆபீஸ்ல வந்து பணத்தை வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இந்தாங்க. நம்ம இன்ப துன்பத்துல எல்லாம் நம்ம கூடவே இருந்துச்சுடா. நம்ம கையால் ஆகத்தனத்தினால இது நம்ம கையை விட்டு போக போகுது. அதை நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கடா. அப்பா நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம நிலைமை சரியாகி இதே காரை மறுபடியும் வாங்க தான் போறோம். அது நடக்கும்பா. ஆமாம்பா, இது ஒரு நண்பன் மாதிரி இப்ப நம்ம கஷ்டத்துக்கு உதவி இருக்கு. நமக்கு வசதி வந்தா இந்த காரை நம்ம விட்டுருவோமாப்பா? இதை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சாவது நாங்க வாங்கிட்டு வருவோம்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. வாங்கப்பா, கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வரலாம். இந்த வண்டி எடுக்கிறப்போ இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இதை எடுத்தோம். வாங்கப்பா, வாடா. ஏங்க நாம நம்ம காரை எத்தனை லட்சத்துக்கு வாங்கணும்? வெறும் 2.5 லட்சத்துக்கு தான் போச்சா? நாம ஏமாந்து வாங்கிட்டோமா இல்ல அவன் உங்களை ஏமாத்தி வாங்கிட்டானா? நாங்களும் ஏமாறல, அவனும் ஏமாத்தல. வாழ்க்கை தான் நம்மள ஏமாத்திடுச்சு. வள்ளியம்மா, நம்ம சூழ்நிலையை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அவன் 2 லட்சத்துக்கு மேல 1 பைசா சேர்த்து தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் நாம அந்த காரை கடைசியா வித்துதாம இருப்போம். அது இல்லாம வள்ளியம்மா, அந்த கார் வேற அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கும் செலவு பண்ண கையில காசு வேணும் இல்ல? எல்லாத்தோட முக்கியமாமா, இப்ப நம்ம புது வீட்டுக்கும் குடி போகணும். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கவும் பணம் தேவைப்படுது. வள்ளியம்மா, ஒன்ன விட்டு கொடுத்தா தான் இன்னொன்னு பிடிக்க முடியும். கவலைப்படாதம்மா.
நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நம்ம கும்பிடுற முருகன் நம்மள மொத்தமா இப்படி கை விட்டுட்டானே. ஏன் வள்ளியம்மா, விக்கிறதுக்கு ஒரு பொருளாவது நம்ம கிட்ட இருந்துச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படுமா? அந்த அளவுக்கு முருகன் நம்மள கைவிடலம்மா. வள்ளியம்மா, சம்பந்தி வந்துட்டாரு, இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். எங்க அவங்க? இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. சம்பந்தி, ஒரு நிமிஷம் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க, பேசணும். என்ன சம்பந்தி இப்படி பண்ணிட்டீங்க? இருக்க இடம் கொடுத்து உதவணும். நாங்க உங்களுக்கு பணம் கொடுத்து உதவ முடியாதா என்ன? காரை வித்திருக்கீங்களே, என்கிட்ட கேட்டிருந்தா நீங்க குடி போக போற வீட்டுக்கு அட்வான்ஸ் நானே கொடுத்துருப்பேன் இல்லையா? என்னோட உதவியே வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல சம்பந்தி, எங்களால உங்களுக்கு எந்த சிரமமும் வந்துடக்கூடாதுன்னு தான். சம்பந்தி, கஷ்டம்னு வரவங்களுக்கு உதவி செய்ய நாங்க என்னைக்குமே தயங்கினதில்ல. இப்படி பண்ணி எங்களை அவமானப்படுத்திட்டீங்களே. சம்பந்தி அம்மா, எங்களுக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க காரை வித்தோம். அப்போ நாங்க செஞ்ச உதவிய நீங்க அவமானமா பாக்குறீங்க. உதவிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் வச்சிருப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் உதவிங்கிறது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்க. அப்போ நாங்க எப்படி நினைக்கிறோமா? நாங்களும் அப்படிதாங்க நினைக்கிறோம். நினைக்கிறோம்னு வெறும் வார்த்தையால சொன்னா போதாது, நடவடிக்கையில இருக்கணும். என்ன சம்பந்தி, உங்க தேவை முடிஞ்சு போச்சுன்னு இப்படி பேசுறீங்களா? அப்படி இல்ல சம்பந்தி, நாங்க நன்றி மறக்கிற ஜாதி இல்ல. ஒருவேளை கைய நினைச்சாலும் அதுக்கு விசுவாசமா இருப்போம். ஆமா ஆமா, உங்க விசுவாசத்தை தான் நாங்க இப்ப உங்க பேச்சிலேயே பாத்துட்டோமே. நாங்க இப்ப பேசுறது விசுவாசத்தின் தாண்டின ஒரு வழி. அந்த வழி எதனால வந்துச்சுன்னு சொன்னா அது உங்களுக்கு கஷ்டமா போயிடும். அதனால இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம், பேசணும் வரைக்கும் போதும். சரி சம்பந்தி, விஷயத்துக்கு வருவோம். காரை வித்து அந்த காசுல வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சா? மாசம் மாசம் எதை வச்சு வாடகை கொடுப்பீங்க? எப்படி சாப்பிடுவீங்க? அதுக்கெல்லாம் உங்களுக்கு வருமானம் எங்கிருந்து வரும்? ஐயா, வெறும் நம்பிக்கையோட தான் நாங்க இங்கிருந்து போறோம். வாழ முடியும்னு போறோம், நிச்சயமா வாழ்ந்து காட்டுவோம். தம்பி, நல்லா பேசுறீங்க. உங்க பேச்சுக்கு நல்லா இருக்கும். இது உங்க ஊர்ல எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போறதுக்கு. இங்க பணம் இருந்தாதான் பகலே விடியும். எதுவுமே இல்லாத உங்களால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? முடியும். சொத்தும் பணம் தான் எங்களை விட்டு போச்சே தவிர எங்க உடம்பும் போராடணுங்கிற எங்க மனசுல இருக்கிற அந்த தெம்பும் எங்க கிட்ட இன்னும் இருக்கு. சம்பந்தி, இதெல்லாம் நீங்க எங்களை ஏமாத்த சொல்றது. நான் சொல்லவா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னு? திட்டம் போட்டிருக்கீங்க. திட்டமா? அத சதி திட்டம்னு கூட சொல்லலாம். என்னது சதியா? என்னையா சொல்ற? ஆமா, என் பொண்ணு மாப்பிள்ளைய சம்பாதிக்கிறத வச்சு நீங்க காலத்தை ஓட்டலாம்னு நினைச்சீங்க. மத மகரி சகரி சனி 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 தபதனி